குட் மார்னிங். நீங்கள் நன்றாக இருப்பதற்கு உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் எது எழும்பும்படி நீங்கள் இடம் கொடுக்கிறீர்கள் என்பது மிக முக்கியமானது. அதாவது எதை நோக்கி உங்களுடைய வாயின் வார்த்தைகளையும் உங்களுடைய சக்தியையும் ஆற்றலையும் உங்களுடைய மனதையும் எண்ணத்தையும் யோசனையும் தினமும் செலுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பது மிக முக்கியமானது. ஐயோ, எனக்கு எல்லாமே கஷ்டமாக இருக்கிறது அப்படி சொல்றதுனால என்ன பிரயோஜனம்? என்ன போன்று பிறந்ததிலிருந்து ஒரு பயனும் கஷ்டப்பட்டதே இல்லை. இப்படி பேசுவதனால இது உங்களுக்கு கிடைக்க போகிறதா? நான் சொத்தை இழந்துட்டேன், வீட்டை இழந்துட்டேன், பிள்ளைகளை இழந்துட்டேன், பணத்தை இழந்துட்டேன், வேலை இழந்துட்டேன், இப்படி கதையை சொல்லிட்டு இருக்கிறதுனால ஒன்றும் உண்டாக போறது கிடையாது. என் கூட இருக்கிறவங்க, உறவுகள், என் பிள்ளைகள் எல்லாருமே என்னை மோசமா பேசுறாங்க. சரி, நான் வியாதியில விழுந்து கிடக்கிறேன், யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. சரி, என்னை விட்டு மனைவி முதல், புருஷன் முதல், பிள்ளைகள் முதல், உறவுகள் முதல் விலகி போயிட்டாங்க. சரி, இருக்கட்டும். நான் உங்களுக்கு சொல்வதை கவனிங்க. நீங்கள் தவறான எதிர்மறையான காரியங்களை அதிக கவனத்தை வைக்கிறீர்கள், மனதை பதிக்கிறீர்கள். இனி என் கவனம் எதிர்மறையான காரியங்கள் மீது செலுத்துவதில்லை என்று முடிவு செய்யுங்க. உங்க முடிவு உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி வாழ்க்கையை தரும். தோல்வியையும் சுய பரிதாபத்தையும் மனசோர்வையும் உங்க வாழ்க்கையில எழும்பும்படி ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டேன்னு முடிவு செய்யுங்க. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்ற நேர்மறைய தினமும் பேசி பாருங்க. தேவன் ஆளுகை செய்கிறார், நான் எல்லாவற்றையும் அவரிடத்தில் விட்டு விட்டேன், அவர் எனக்காக வேலை செய்கிறார் என்று சொல்லி பாருங்க. நல்ல உறவை தினமும் எனக்கு கொடுப்பார், நல்ல வாழ்க்கை எனக்கு தினம் கொடுப்பார். செழிப்பு என்னுடையது, சுகம் என்னுடையது, விடுதலை என்னுடையது, உழைப்பு என்னுடையது, எல்லா பாக்கியம் என்னுடையது. சிலுவையிலே எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என் ஆத்துமாவிலே நான் மனவேதனை அடைவதில்லை. எனக்காக யாவையும் கர்த்தர் செய்து முடிப்பாருன்னு சொல்லி பாருங்க. இந்த நாள் பெஸ்டா இருப்பீங்க, மகிழ்ச்சியா இருப்பீங்க. நாளை இதைவிட அருமையான செய்தியில் உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி.